மாட்டேன் அந்த அதெல்லாம் தான் அந்த இதில் மாட்டேன் அந்த அதெல்லாம் தான் அந்த இதில் மாட்டேன் அந்த அதெல்லாம் தான்
கலை நிகழ்ச்சி வழங்கிய கலைக்குழுவினர் மகிழ்ச்சி பல்வேறு இடத்திற்கு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் அச்சு மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியின் சார்பாக பேங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா பேங்க் இருக்கும். ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், நிறைய பேங்க்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பேங்க் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஹெட்டு தான் நாங்கள். எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, கவர்மெண்ட்லேருந்து வர ஸ்கீம்ஸை உங்களோட சேவிங்ஸ், அதாவது நீங்கள் சேர்த்து வைக்கிற பணம் இல்லை மாத செலவு வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய வந்துச்சு, யூபிஐ வந்துச்சு, எல்லாத்தையும் ஃபோன் இருக்கும், நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் நம்ம பணத்தை வந்து சம்பாதிக்க போகிறோம். ஸோ இங்கே எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிறதுனால அடுத்த கட்டம் உங்களுக்கு அதான் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாகவோ ஒரு கம்பெனிக்கு செலக்ட் ஆகியோ ஒரு வேலைக்கு போகலாம். ஸோ ஒரு வேலை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தரோம். ஸோ ஆர்சிடிலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2013 ஆரம்பிக்கப்பட்ட இன்ஸ்டியூட். பாரத அரசின் நலத்திட்டங்களுக்கு சேவை முகாமில் தலைமை உரையாற்றுவதில் ஜே காமராஜ் இந்திய தகவல் பணி இயக்குனர், மத்திய மக்கள் தொடர்பு தமிழ்நாடு பாண்டிச்சேரி அவர்கள் மற்றும் திரு சதீஷ்குமார் ஜஸ்ட் பேசிக்கொண்டார். அவர் சேவைகள்லாம் வழங்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க அதுக்காக தான் இந்த மிகப்பெரிய ஒரு சேவை முகாமை, ஒரு பெரிய சேவை முகாமை. ஏன்னா இந்த ஒவ்வொரு ஸ்கீமும் அற்புதமான ஒரு அறிவியல் விவசாயிகள் சாதாரண வீட்டில் இருக்கிற வீடு மட்டும்தான் நம்முடைய ஆளுவது. அது யார் தெரியுமா? அவங்க லைட் பண்ணி போட்டுருந்தாங்க. அதனால யாரும் கண்ணு தெரியவே மாட்டாங்க, கண்ணாடி போட்டு இப்படி சொல்லுவாங்க. இப்போ அவங்க 3 பேர் பேசுனாங்கல்ல, பெரிய மனுஷன். குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம், சொல்லுங்க. மீன்வள திட்டம், பிரதமர் மீன்வள திட்டம், முத்ரா திட்டம், அதுல என்ன இருக்கு? நெக்ஸ்ட் என் மகாலட்சுமி. என்ன படிக்கிறீங்க? செகண்ட் பிகாம். எல்லாருமே பிகாமா? யாராவது கற்றுக்கிறீங்க பிகாம்? அப்புறம் பிகாம், பிகாம் பிஏ, பிகாம் சிஏ, பிகாம் சிடிஎஃப் வந்திருக்கும். பிகாம் தானே எல்லாமே? சரி சரி. பிகாம் 2 பொண்ணுங்க இந்த வெளியில தான் இருக்காங்க, 2 ட்வின்ஸ். மாவட்டத்துக்கு ஸ்டேட் பேங்க் இருக்கும், அந்த மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் இந்தியன் பேங்க். அவங்க அந்த ஆர்சிடி மூலம் நேற்று நடந்த நிகழ்வுல இதே மாதிரி காளான் மரத்துல இருந்து ஃபாஸ்ட் கடையில இருந்து எல்லாம் அந்த ஊர் மக்கள், அந்த சுத்துப்பட்டு இருக்கிற அந்த 18-20 கிராமங்கள்ல இவர் ஏற்படுத்தின விழிப்புணர்வு எங்கேயோ பார்த்து மக்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே சென்னையிலேருந்து ஒவ்வொரு டைரக்ட் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு விஷயமும் இன்ச் பை இன்ச்சாக எங்கள் சார் பார்ப்பாரு. சென்னையிலேருந்து வருகை தந்து